ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சமாக ஹிந்தி கிராமர் கற்றுக்கலாம். ஹிந்தி கிராமர்னு என்னது, எப்படி அந்த வேர்ட்ஸ் சென்டென்ஸில் வரும், கிராமரோட பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நவுன், வேர்ப், அந்த ஆக்சுவலாக சொல்லலாம். அந்த மாதிரி ஹிந்தியில் சிம்பிள். வாக்கியன்னா சென்டென்ஸ், வாக்கிய சென்டென்ஸ், ஒரு வரி. நவுன் அதாவது ஏதாவது ஒரு பிளேஸ், நேம், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, பொருளோட பேர் இல்லை இடத்தோட பேர். சங்கியான்னு சொல்லுவோம். அது இதான் ஹிந்தியில் எடுத்து, தமிழில் தான் சங்கியா. சங்கியா. வேர்ப், வேர்ப்னா ஆக்ஷன், செயல்கள், செயலை குறிக்கிறது தான் வேர்ப். ஸோ அதை கிரியான்னு ஹிந்தியில் சொல்லுவோம். இதை ஹிந்தியில் எழுதியிருக்கேன், கிரியா. ஸோ இது மூணு சேர்ந்தால் ஒரு சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம். ஷீலா இஸ் ரன்னிங். இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியுது, ஷீலா இஸ் ரன்னிங். இது எப்படி ஹிந்தியில் சொல்வீங்கன்னா, ரன்னிங்னா தோடுனா தோடு, பட் ஷீ இஸ் ரன்னிங், அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அப்போ ஓடிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஷீலா இஸ் ரன்னிங். ஷீலா தௌட் ரஹி ஹை, இது ஹிந்தியில் எழுதுகிற எழுத்து. தமிழ் அதே ஹிந்தி எழுதி காட்டியிருக்கேன். ஷீலா தௌட் ரஹி ஹை. இல்லை ஷீலா தான் நவுன், பிளேஸ், அதாவது பேர். ஷீலா வந்து பேர். தௌட், தௌட் தான் ஆக்ஷன், வேர்ப். ஷீலா இஸ் ரன்னிங். ரஹி ஹை, ஷீ இஸ் ரன்னிங். ஸோ இந்த வேர்பையும் நவுனையும் சேர்த்து, அதாவது சங்கியா அண்ட் கிரியா சேர்த்து ஒரு சென்டென்ஸ். ஷீலா தௌட் ரஹி ஹை. ஈஸியாக கற்றுக்கோங்க, ஹிந்தி கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.